வணக்கம் நண்பர்களே. குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாமுக்கு மேத்ஸ் ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங் டாப்பிக்கில் நம்ம டாபிக் வைஸாக ஏற்கனவே கொஷின்ஸ் பார்த்துட்டு வரோம். ஃபஸ்ட்டு டாபிக் அனலாகி டாப்பிக்கில் நாம் ஒரு 5 டைப்பாக வீடியோஸ் பார்த்துருந்தோம். அடுத்ததாக சிலபஸில் அவங்க கொடுத்துருக்கிற செகண்ட் டாபிக் கிளாசிஃபிகேஷன். அதில் ஏற்கனவே டைப் 1ல் என்னென்ன மாடலில் கொஷின் பார்த்துருந்தோம் அப்படின்னா 4 வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த வேர்ட்ஸ்லேருந்து எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து சூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். அதில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குமே ஒரு 5 கொஷின் அதில் கொடுத்துருந்தோம். அதே மாதிரி டைப் 2ல் என்ன பார்த்துருந்தோன்னா நம்பர்ஸை வச்சு ஒரு 4 செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துட்டு அதில் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்குறது வந்து டைப் 2 அப்படின்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக? அதுலேயுமே கீழே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ஒரு 5-6 கொஷின் கொடுத்துருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப் 3. டைப் 3ல் என்ன மாடலில் கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்பபெட்டை வச்சு கொஷின் கேட்டிருப்பாங்க. ஏற்கனவே டைப் 2ல் பார்த்தது நம்பர்ஸ் வச்சு பார்த்தோம். இப்போ டைப் 3ல் ஆல்பபெட்டை வச்சு பார்க்க போகிறோம். 4 டைப் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு இந்த ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ABZY BCYX CDVW DEVU. இப்போ இதில் ஃபஸ்ட்டு 2 லெட்டர் பாருங்களேன். AB BC CD DE லைனாக இருக்குது. அடுத்து இருக்கிற 2 லெட்டர் பாருங்கள். YZ இந்த பக்கம், XY இந்த பக்கம், UV இந்த பக்கம். ஆனால் இது மட்டும் பாருங்கள், VW இந்த பக்கம் இருக்குது. மீதி எல்லாம் பேக்வேர்டில் இருக்குது, இது மட்டும் ஃபார்வேர்டில் இருக்குது. அப்போ இந்த 4த்தில் பொருந்தாதது எது அப்படின்னா CDVW. சரிங்களா? நம்ம ஏற்கனவே ஆல்ஃபா நியூமரிக் டெஸ்ட்டில் சொல்லியிருப்போம் பாருங்கள், மிஸ்மேட்ச் ஆகிறது எது, இல்லை ஆட் மேன் அவுட் எதுன்னு. அதே விஷயந்தான் இங்கே நம்ம கிளாஸிஃபிகேஷனில் டைப் 3யாக பார்க்குறோம். சரிங்களா? செகண்ட் கொஷின் பாருங்கள். CEFG DFGH GIJK ABCD. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ஒவ்வொன்றுத்துக்கும் எழுத்துடைய வித்தியாசம். C D விட்டுட்டு E அப்புறம் FGன்னு போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா D E விட்டுட்டு F அடுத்தது GHன்னு போட்டிருக்காங்க. இங்கே G H விட்டுட்டு I அப்புறம் JKன்னு போட்டிருக்காங்க. அதாவது முதல் எழுத்துக்கு அப்புறமா ஒரு எழுத்து கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அடுத்த 3 எழுத்தை போட்டிருக்காங்க. சரியா? ஆனால் இங்கே லாஸ்ட் ஆப்ஷனில் பாருங்கள், ABCD கண்டினியூவாக 4 லெட்டர் போட்டிருக்காங்க. உங்களுக்கு புரிஞ்சு முடியுதா? இங்கே C நடுவில் D விட்டாங்க, இங்கே D நடுவில் E விட்டாங்க, இங்கே G நடுவில் H விட்டாங்க. அப்படின்னா இங்கே என்ன பண்ணியிருக்கணும், A நடுவில் Bயை விட்டுட்டு தான் Cயை போட்டிருக்கணும். ஆனால் இவங்க லைனாக ABCDன்னு போட்டிருக்காங்க. ஸோ இதில் பொருந்தாதது ஆப்ஷன் 4 ABCD. சரிங்களா? அடுத்ததாக தேர்ட் கொஷின் XYHD. இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஒரு லெட்டராக கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்த 2 கொஷினில் ஒரு 4-5 லெட்டர் கொடுத்துருந்தாங்க. இங்கே ஒன்றா கொடுத்துருக்காங்க. இது ஒன்று எத்தனையாவது எழுத்து அப்படிங்கிறத பாருங்களேன். X அப்படிங்கிறது 24வது எழுத்து, Yங்கிறது 25வது எழுத்து, Hங்கிறது 8வது எழுத்து, Dங்கிறது 4வது எழுத்து. கரெக்டாக? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஈவன் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ். ஆனால் இது மட்டும் பாருங்கள் ஆட் நம்பரில் இருக்குது. கரெக்டாக? 24, 8, 4 எல்லாமே இரட்டைப்படை எண்கள், 25 மட்டும் ஒற்றைப்படை எண். அப்போ இதில் பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் 2 Y அப்படிங்கிறது தான். புரியுதா? ஸோ இதே இடத்துல அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வவல்ஸை வச்சும் கொஷின் கொடுக்கலாம். இப்போ 3 லெட்டர் வந்து வவலில் கொடுத்துட்டு 1 மட்டும் வவல் இல்லாமல் கொடுக்கலாம். இப்போ அதே மாதிரியே 4வது கேள்வி பாருங்களேன். NZHTன்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா Nங்கிறது எத்தனாவது எழுத்து? 14வது எழுத்து. Z அப்படிங்கிறது 26வது எழுத்து. H அப்படிங்கிறது 8வது எழுத்து. கரெக்டாக? T அப்படிங்கிறது 20வது எழுத்து. கரெக்டாக? எஸ், 20வது எழுத்து. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈவன் நம்பரில் இருக்குது. இப்போ முன்னாடி சொன்ன கொஷினில் 1 மட்டும் ஆட் நம்பர் இருந்துச்சு, அதை சூஸ் பண்ணிட்டோம். இங்கே எல்லாமே ஈவன் நம்பராக இருக்குது. சரி, இதில் ஏதாவது ஸ்கொயரு கியூபு அந்த மாதிரி இருக்கான்னு பார்த்தா அந்த மாதிரி இல்லை. இது மட்டும் கியூபாக இருக்கே சார்னா இங்கே நம்ம அந்த ஐடியா வச்சு போடல, கியூப் நம்பர் ஸ்கொயர் நம்பர் வச்சு. வேறு என்ன சார் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது ரொம்ப எளிமையான ட்ரிக் பாருங்கள். ஆனால் அதே நேரம் நமக்கு டக்குன்னு யோசனை தோணவே தோணாது. இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா எண்ணில் எத்தனை இது இருக்குதுன்னு பாருங்கள். 1 2 3 லைன் இருக்குது. இசட்டில் எத்தனை லைன் இருக்குதுன்னு பாருங்கள். 1 2 3 லைன் இருக்குது. ஹெச்சில் எத்தனை லைன் இருக்குதுன்னு பாருங்கள். 1 2 3 லைன் இருக்குது. கரெக்டாக? எல்லாத்துலேயும் 3 லைன் இருக்குது. ஆனால் டீயில் மட்டும் பாருங்கள் 1 2 லைன் தான் இருக்குது. அப்போது இதுதான் இதில் பொருந்தாதது. ஆப்ஷன் எப்படி சூஸ் பண்ணியிருக்கோன்னு தெரியுதா? இப்போ இதில் ஆட் நம்பர் ஈவன் நம்பர் இருந்தால் நம்ம அப்படி சூஸ் பண்ணலாம். அப்படி எதுவுமே கிடையாது. அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதில் பொருந்தாதது ஆப்ஷன் டி தான். ஏன்னா மற்ற எல்லாத்துலேயுமே 3 லைன் இருக்குது, டீயில் மட்டும்தான் 2 கோடு இருக்குது. ஸோ பொருந்தாதது ஆப்ஷன் 4 டி. இது ஒரு டிஃப்ரெண்ட்டானது பாருங்கள். சரிங்களா? இந்த மாதிரி ட்ரிக்கை யூஸ் பண்ணி அவங்க கொஷின் கேட்கலாம். 5வது பாருங்கள். இப்போ நான் முன்னாடி சொன்ன உதாரணப்படி AIDE. இது நீங்கள் ஈஸியாக சொல்கிறீங்க. இதில் பொருந்தாதது டி. மீதி எல்லாமே வவல்ஸ். இங்கிலீஷில் வவல்ஸ் தெரியும்ல, வவல்ஸ் என்ன சொல்லுவாங்க? AEIOU.
இதை தான் வவ்வல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வவ்வல்ஸில் வரக்கூடிய லெட்டர் மீதி 3ம் வவ்வல்ஸில் வராதது டி. அதனால் இதில் பொருந்தாதது ஆப்ஷன் சி டி தான். ஓகேவா? அடுத்ததாக 6வது கேள்வி பாருங்கள். இதுவும் அந்த வவ்வலை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். என்னென்னா முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் பாருங்களேன். ஏஇ, இங்கே ஐஓ, யூஇ. இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஏ எல்லுன்னு இருக்குது பாருங்கள். எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் லெட்டரும் லாஸ்ட் லெட்டரும் வவ்வலாக இருக்குது. ஆனால் ஆப்ஷன் சியில் மட்டும் லாஸ்ட் லெட்டர் வவ்வல் இல்லாமல் கான்சனண்ட்டாக இருக்குது. அப்போ பொருந்தாதது இதில் ஆப்ஷன் சி தான். சரியா? அடுத்ததாக 7வது கேள்வி. டிஐ, கேக்யூ, ஓயு, ஏஜி. இங்கே என்ன சார் பண்ணியிருக்காங்க இந்த கொஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஐ. டிக்கு அடுத்து எத்தனாவது எழுத்து ஐன்னு பார்க்குறேன். டி, இ, எஃப், ஜி, ஹெச், ஐ. அடுத்து 5வது எழுத்து ஐ. அதே மாதிரி கேக்கு அப்புறம் பாருங்கள். கே, எல், எம், என், ஓ, பி. அதாவது நடுவில் 4 எழுத்து விட்டுட்டு 5வது எழுத்தை எழுதியிருக்காங்க. கரெக்டாக? இங்கே ஓ பாருங்கள். பி, கியூ, ஆர், எஸ், டி, யூ. அடுத்து 6வது எழுத்து. இதெல்லாம் 5வது எழுத்து. கரெக்டாக பாருங்கள். 5 எல்எம்என்ஓபி கியூ 5வது எழுத்து. எல்எம்என்ஓபி 5 எழுத்தை விட்டுட்டு 6வது எழுத்து. இது பிக்யூஆர்எஸ்டியூ 5 எழுத்து விட்டுட்டு 6வது எழுத்து. இங்கே பாருங்கள். ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி 5 எழுத்து விட்டுட்டு 6வது எழுத்து. ஆனால் ஃபஸ்ட்டு மட்டும் பாருங்கள். இ, எஃப், ஜி, ஹெச், ஐ 4 எழுத்தை விட்டுட்டு 5வது எழுத்து. புரிஞ்சு முடியுதா? மற்ற எல்லாமே நடுவில் 5 எழுத்தை விட்டுருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட்டில் மட்டும் நடுவில் எத்தனை எழுத்தை விட்டுருக்காங்கன்னா 4 எழுத்தை விட்டுருக்காங்க. அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் 1 டிஐ அப்படிங்கிறது தான். சரிங்களா? அடுத்ததாக 8வது கேள்வி. பிஏடிசி, ஜேஐஎல்கே, என்எம்பிஓ, வியூடபிள்யூஎக்ஸ். இங்கே என்ன சார் பண்ணியிருக்காங்கன்னா இங்கே ஈஸியாக நம்ம பார்த்தோன்னே ஜட்ஜ் பண்ணலாம் பாருங்களேன். ஏபி, சிடி, ஐஜே, கேஎல், எம்என், ஓபி. ஆனால் வியூடபிள்யூஎக்ஸ். புரியுதா என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு? இந்த ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. செகண்டு, ஃபஸ்ட்டு, ஃபோர்த்து, தேர்டுன்ட்டு. ஆனால் இங்கே மட்டும் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்துன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் பொருந்தாதது வியூடபிள்யூஎக்ஸ். புரியுதா? ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். நம்ம எழுத்துக்கள் எங்கெங்க அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்துட்டோம் அப்படின்னா முடிஞ்சிச்சு. ஃபார்வேர்டில் கொடுத்துருக்காங்களா, ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்களா, ஆல்பபெட்டா, வவ்வல்ஸா, கான்சோனன்ஸா, அந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னாலே முடிஞ்சிச்சு. 9th ஒன் பாருங்கள். இ, நடுவில் எஃப் விட்டுட்டு ஜி, ஹெச், ஐ நடுவில் 2 எழுத்து விட்டுட்டு ஐ, ஜே, கே 3 எழுத்து விட்டாங்க. முதல்ல ஒரு எழுத்து விட்டுருக்காங்க, அப்புறம் 3 எழுத்து விட்டுருக்காங்க. கேவுக்கு அப்புறம் எல், எம், என், ஓ, பி 5 எழுத்தை விட்டுருக்காங்க. புரியுதான்னு பாருங்கள். இங்கே ஒரு எழுத்தை விட்டுட்டாங்க, இங்கே 3 எழுத்தை விட்டுட்டாங்க, இங்கே 5 எழுத்தை விட்டுட்டாங்க. அதே மாதிரி இங்கே வாங்க. சி ஒரு எழுத்து, டி விட்டுட்டாங்க. இக்கு அப்புறம் எஃப், ஜி, ஹெச் 3 எழுத்து விட்டுட்டாங்க. ஐக்கு அப்புறம் ஜே, கே, எல், எம், என் 5 எழுத்தை விட்டுருக்காங்க. அப்போ இது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இங்கே வருவோம். எல், எம் விட்டுட்டாங்க, என். அடுத்ததாக ஓ, பி விட்டுட்டாங்க. 2 எழுத்தை விட்டுட்டு 3வது எழுத்தை கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இப்போ சரி, ஓகே. அப்போ இது தப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்துடலாம். அடுத்ததையும் செக் பண்ணிடலாம். பி, கியூ ஒரு எழுத்து விட்டுட்டாங்க. ஆறுக்கு அப்புறம் எஸ், டி, யூ 3 எழுத்தை விட்டுட்டு வி போட்டிருக்காங்க. விக்கு அப்புறம் டபிள்யூ, எக்ஸ், ஒய், இசட். நேற்றே சொன்னோம். இசட் முடிஞ்சிச்சுன்னா மறுபடியும் என்ன வரணும்னா ஏ வரணும். ஏ 5 எழுத்து விட்டுருக்காங்க. ஸோ இந்த 3 செட்லேயும் 1, 3, 5, 1, 3, 5, 1, 3, 5ன்னு எழுத்துக்களை விட்டுருக்காங்க. ஆனால் எங்கே மட்டும்தான் ஒரு எழுத்தை விட்டுட்டு அதுக்கப்புறம் 2 எழுத்தை விட்டுருக்காங்க. ஸோ இதில் பொருந்தாதது ஆப்ஷன் 3. சரிங்களா? நடுவில் எத்தனை எழுத்தை விட்டுருக்காங்க, இல்லை அதுக்கு அடுத்த எத்தனாவது எழுத்து அப்படிங்கிறத செக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு பெரும்பாலும் ஆன்சர் சொல்லிடலாம் பாருங்கள். இப்போ இதில் பாருங்கள். பிஆர்எஸ்யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? இங்கே வருவோமே. ஒவ்வொன்றுத்துக்கும் இங்கேயே நடுவில் இருக்கிற கேப் பார்த்தீங்கன்னா போதும். பி, கியூ விட்டுட்டு ஆர், பிக்யூஆர், எஸ்ஸு, இங்கே டீயை விட்டுட்டு யூன்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி எஸ், டி விட்டுட்டு யூ, யூக்கு அப்புறம் வி விட்டுட்டு டபிள்யூ, டபிள்யூக்கு அப்புறம் எக்ஸ் விட்டுட்டு ஒய். இங்கே ஹெச், ஐ, ஜே, கேஎல், எம்என், இங்கே சி, டிஇ, எஃப், ஜி, ஹெச், ஐ. அதாவது இந்த 3 பேர்லேயும் ஒவ்வொரு எழுத்துக்கும் நடுவில் ஒரு எழுத்தை விட்டுருக்காங்க. ஆனால் இங்கே பிக்கு அப்புறம் கியூ விட்டுருக்காங்க, ஆர் போட்டிருக்காங்க. ஆருக்கு அப்புறம் எஸ்ஸை விட்டுட்டு டி போட்டிருக்கணும். கரெக்டாக? ஆனால் அவங்க கேப் இடாமே டீயை போட்டாங்க. அப்போ பொருந்தாது இதுதான். நம்ம புரிஞ்சு முடியுதா? ஆப்ஷன் அவங்க 3வது 4வது இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு 2த்துக்கு ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வச்சு சொல்லிடலாம். ஃபஸ்ட்டே இருக்குன்னும் போது நீங்கள் மீதி 3த்தையும் செக் பண்ணும்போது தான் நமக்கு என்ன ஐடியான்றது தெரிய வரும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தான் இதில் பொருந்தாதது. நம்ம புரிஞ்சுதா? இந்த டைப்பில் நம்ம 10 கேள்விகள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். எல்லாமே ரொம்ப சிம்பிளானது தான். மொத்தமே பாருங்கள், வெறும் ஏபிசிடி வச்சு கேட்குறது தான். அதுவும் எழுத்துக்களை வச்சு, அந்த ஆல்பபெட்டை வச்சு, அந்த
அது வவல்ஸை வச்சு கான்சனன்ஸ் வச்சு கேட்குற கொஷின்லாம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியானது. சரிங்களா? இப்போ இதில் உங்களோட ப்ராக்டிஸுக்காக நான் ஒரு 5 கொஷின் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் AOU, EOI, UIE, ALO. இந்த கேள்விகளுக்கெல்லாம் உங்களோட ஆன்சர் என்னன்றதை நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? அடுத்தது 2வது கேள்வி JKLM, NOPQ, RSTU, VWXZ. 3வது கேள்வி CPA, REB, QUD, AOT. இதுக்கெல்லாம் அவங்க என்ன ஐடியாவை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத யோசிங்க. சரிங்களா? 4வது கேள்வி AEFJ, KOPT, UYZD, EHIL. 5வது கேள்வி EHJ, PSR, JML, VYX. சரிங்களாமா? உங்களுக்கு உங்களோட ப்ராக்டிஸுக்காக 5 கேள்விகள் கொடுத்துருக்கேன். இந்த 5 கேள்விக்கான ஆன்சர்ஸை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நான் உங்களுக்கு அடுத்ததாக இதில் இருக்கக்கூடிய டைப் 4ல் என்னென்ன மாதிரியான கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க, அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த 4 டைப்பு முடிஞ்சதுக்கப்புறமா எப்படி நம்ம ஏற்கனவே அனலாகி டாப்பிக்கில் ஒரு 40 கேள்விகள் வச்சு கொஷின் கொடுத்தோம், அதே மாதிரி இந்த வாரத்தில் இந்த கிளாசிஃபிகேஷன் டாப்பிக்லேருந்து ஒரு 40 கேள்விகளை வச்சு இன்னொரு மாடல் கொஷின் பேப்பர் நான் உங்களுக்கு தரேன். ஓகேவா? தேங்க்யூ.